منكم فليموت بالمدينة فليفعل أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணை கிருபை காரணமாக புனிதமான நகரங்களாகிய மக்காவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழைத்து அங்கு வைத்தது மட்டுமல்லாம தொடராக மதீனாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். மக்கா எந்த அளவுக்கு கண்ணியமோ எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே மாதிரி சிறப்பான இடம் தான் மதீனா. இமாம்களுக்கு மத்தியில மக்கா சிறப்புல கூடியதா அல்லது மதீனா சிறப்புல கூடியதான்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்ல வெட்ட முடியாம போச்சு, ஒரு முடிவு காண முடியாம போச்சு. காரணம் 53 வருட காலங்கள் வாழ்ந்த இடமாக மக்கா இருந்தாலும் கூட நபியவர்கள் 10 வருஷம் தான் வாழ்ந்திருந்தாலும் மதீனாவுல நபியவர்களுடைய அந்த உடம்ப சுமந்திருக்கிற பூமி மதீனா. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கபர் மக்காலண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கபர் மதீனா. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இறங்கிய ஹிரா மலையும் நபியர்களும் அபூபக்கரும் ஒளிந்திருந்த சௌர் மலையும் அங்கண்டா உஹது மலை சொன்னாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-உஹது யுஹிப்புனா வ நஹிப்பு. உஹது மலை அது எங்களை நேசிக்குது, நாங்க அதை நேசிக்கிறோம். எங்கட பாஷையில சொன்னா நாங்க அதை லவ் பண்றோம், அது எங்களை லவ் பண்றோம். அப்பதான் நல்லா தெரிய வரும். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு மலை ஒரு மனிதரை நேசிக்கிறதா இருந்தா அது உஹது மலை மட்டும்தான். நபி முஹம்மது நாளை கியாமத் நாளில சொர்க்கத்துடைய மலைகளுடைய ஒரு மலையாக உஹது மலை அந்த அளவு சிறப்பான ஒரு மதீனா போயிட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் உஹது மலையை நீங்க நேர்ல கண்டுக்க மாட்டீங்க. உஹது மலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. பயான்கள் எல்லாம் உஹது மலையால நன்மை கிடைக்குமா, உஹது மலை நன்மை கிடைக்குமா, போயிட்டு பார்த்த பிறகு அவங்களுக்கு வரணும். உஹது மலை இவ்வளவு சின்னதா அப்படின்னு. அதே மாதிரி மக்கால சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் உருசுடைய கபர் மக்கால் அமைந்திருந்தாலும் கூட யார் யாருடைய கபர் எங்கெங்க அமைந்திருக்குது என்று சொல்லி வித்தியாசம் அடையாளங்கள் தெரியாம இருந்தாலும் கூட மதீனால 10,000 சஹாபாக்களுடைய கபர் அமைந்திருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீர். நபியவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மக்காவை ஹரமாக ஆக்கினார்களோ நான் மதீனாவை ஹரமாக ஆக்குறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே மக்காவை கட்டினது, அங்க மக்காம் இப்ராஹிம் இருக்குது. சோ அங்க வந்து இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை மாதிரி தான். அந்த மக்காவா, சாயி, சஃபா, மர்வா அதெல்லாம்